1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. சிக்கன் பீசஸ் எல்லாமே நம்மளுக்கு கறி துண்டுகளாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிரை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சிக்கனையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மேரினேஷனுக்காக ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. 1 கிலோ வேகிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 25 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருலாங்க. இப்போ ஒரு 2 கை நிறைய பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். இப்போது இதில் நம்ம ஒரு 4 தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா குழைய மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா குழைய பார்த்திங்கன்னா வேகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லிப்பொடியும் அதே மாதிரி 1/4 ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 ஸ்பூனோட கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. எந்த அளவுக்கு மசாலாவோட பைண்ட் ஆகுதோ நல்லா பெரட்டி விட்டுட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதி வரட்டும். இப்போ ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பவுடர் ஆகட்டும். பவுடரான அந்த ஒரு மசாலாவை எடுத்து நம்ம சிக்கனில் அப்படியே போட்டுடலாங்க. தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா சிக்கன் பக்காவாக ரெடி ஆகிடுது. இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம், இல்லை கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே கொத்தமல்லி தழை கண்டிப்பாக போடுங்க. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரட்டல் அருமையாக உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க. சாம்பார் ரசம் சாதம் கூட சூப்பராகவே வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க.